பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பி ஹாப்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பல நாட்களாக இப்படி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விருப்பம் எனக்கு இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்ற வேதத்தில் கூட நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி யோவான் 14:18 ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கடந்த பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம் வட இந்தியாவிலே பல வருடங்களாக, சுமார் 20 வருடங்களாக இந்த நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்து வருகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை மட்டுமே. இந்த ஊழியத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான கண்ணீர், ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், குறைவுகள், பல பாடுகள், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆண்டவர் மட்டுமாக இந்த நார்த் இந்தியாவில் நிலைத்திருந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு அருமையான சகோதரர் பாடியிருக்கிறது போல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவரே சகாயராக இருந்து திக்கற்ற பிள்ளைகளை காத்து கொள்ளுகிற தெய்வம். திக்கற்ற பிள்ளைகள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்காக உந்துதல் ஏற்பட்டு வந்தவர். என்னை அழைத்து வந்தவர்கள் அல்லது என்னை இந்த ஊழியத்திற்கு வந்த பின்பு உற்சாகப்படுத்தி சிலர் அழைத்து வந்திருக்கலாம். ஆனால் குறித்த கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவர்கள் எங்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை மிஷன்ஸ் எங்களை கைவிட்டிருக்கலாம், ஆர்கனைசேஷன்ஸ் எங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வட இந்தியாவில் எனக்கு உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் சூழ்நிலைகள் மாற மாற அநேக பிரச்சனைகள் வந்துச்சு. அநேக பாடுகளுக்கு மத்தியில் கடந்து சென்றேன். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆர்கனைசேஷன் கைவிடப்பட்டது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்துக்கள். அவர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதபடி இந்த நார்த் இந்தியாவில் எப்படி நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஒரு குறிக்கோள், ஒரு சவாலாக இருந்துச்சு. இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீரே இந்த ஊழியத்திற்காக என்னை அழைத்தவர், நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தபடியே நடத்துபவர். ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தேவன், என்னை நீர் அழைத்திருக்கிறீங்க. உம்முடைய ஊழியத்திற்கு என்னை உறுதிப்படுத்தியிருந்தீங்கன்னா என்னை கண்டிப்பாக என்னை நடத்துவேன் என்பதை விசுவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜபத்தோடு இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டேன். ஆண்டவருடைய கிருபையினாலே ஒருவேளை எனக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் தெரியல, தமிழ்நாட்டில் யாருமே எனக்கு அதிகமாக தெரியல, எந்த ஒரு பாஸ்டர்ஸு கூட எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண முன்னும் வரலை. ஆனாலும் என் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு இரண்டு சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் எனக்கு உதவி செய்த அது நிமித்தம், அதுபோல் நாங்கள் சுவிசேஷம் சொல்லி
ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் சப்போர்ட் பண்ண அவர்களுடைய காணிக்கைகள் கொடுப்பதன் மூலமாக இந்த ஊழியத்தை மட்டுமாக நடத்தி வர ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஆலயத்தை கட்டவும் தேவனுடைய கிருபையினாலே 150 பேர் விசுவாசிகள் இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு 6-7 ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று எனக்கு விருப்பம். இன்னொரு ஆலயம் கட்ட இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபிக்க முன்வாருங்கள். இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக கொண்டு செல்ல வேண்டும். இங்கே இமாச்சல் பிரதேசம், ஹரியானா மற்றும் சண்டிகர், பஞ்சாப் இந்த பகுதிகளிலே ஊழியத்தை வளர்க்க வேண்டும். இன்னும் அதிகமாக ஊழியர்களை ஒன்று கூட்ட வேண்டும். அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தாகம் இருக்குமேயானால் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய முன்வாருங்கள். உங்களை கரம் கூப்பி அழைக்கிறோம். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக, இன்னும் அதிகமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வட இந்தியாவில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு பூலோகமும் எங்குமல்ல சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஸோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் சென்று வார்த்தைகளை கொண்டு சேர்க்க ஆட்கள் தேவை. தேவனுடைய நாமத்திற்காக எழுந்து பிரகாசிக்கிற ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஊழியர்களை அனுப்புவோம், ஊழியர்களை தாங்குவோம், விசுவாசிகளை கட்டி எழுப்புவோம், ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்குவோம். ஆண்டவரே, வட இந்தியா ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும். ஆண்டவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம். அநேக மக்களை கர்த்தர் உருவாக்கும்படி, ஆண்டவரே எழுப்பி தரும்படி, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு ஆண்டவரே தேவனுடைய ஊழியக்காருடைய பாதங்கள் மலைகளின் மேலே எத்தனை அழகாய் இருக்கிறது என்று சொன்ன போல பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு கிராமங்கள் தோறும், ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறதற்கு நல்ல வசதிகள், வாய்ப்புகள் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ ஒத்தாசை, தேவ அற்புதமான காரியங்கள், ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே ஜனங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு யாராலும் கட்டுகள், ஆண்டவரே மிக கஷ்டத்தோடு பாடுகளை ஏற்றுக்கொண்டு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களானால் இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான வேளையிலே அவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கட்டளிடும்படியாக, பரிபூர்ண விடுதலை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.